விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதெறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என்று மூலாதாரத்து மூன்றலு கணலை காலால் எழுப்பும் கருத்தருவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரற்று நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த ஆனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி. நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கே பிடிக்காது. பார்த்தீங்களா? துலாம் ராசி, நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கே பிடிக்காது அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும்? இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கு அப்போ உங்கள் என்ன தசாபத்தி நடக்கிறத பார்த்து கொண்டு உங்களுடைய தொழிலை நிர்வாணம் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும்? உங்களுக்கு குரு பலம் கம்மி. அட்டமாதிபதி குரு, என்ன குரு? அட்டமாதிபதி குரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம்ல, நம்ம எதை பற்றியும் கவலைப்படல இல்லை. ஆனால் இந்த ஆனி மாதத்தில், ஆனி மாதம்னாலும் சரி ஆடி மாதம்னாலும் சரி, ஒவ்வொரு மாத பலன் வரும் பொழுது துலாம் ராசிக்கு நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தசாபத்தி நல்லா இருந்தால் போல்ட்டாக செய்யுங்க. தசாபத்தி நல்லா இருந்தால் நல்லா தொழில் பண்ணுங்கள். தசாபத்தி நல்லா இருக்கும்போது வியாபாரம் பண்ணுங்கள். அதுக்கு கணக்கே கிடையாது. ஒரே வார்த்தை தான், உங்களுடைய தப்பு உங்களுக்கே பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னுடைய தப்பு நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? உங்கள் குழந்தை பிறந்த தப்பை ஒத்துக்குருவீங்களா? உங்கள் வீட்டுக்காரமாக செய்கிற தப்பை ஒத்துக்குருவீங்களா? யாருமே ஒத்துக்கிற மாட்டீங்க. அதனால துலாமில் இருக்கவங்களாம் பாருங்கள், அந்த ஜட்ஜஸ்ஸு, அந்த டாக்டர்ஸு, அந்த ஐஏஎஸ்ஸு, அந்த அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியாக தான் போவாங்க. அட்வைஸ் பண்ணுறதுல துலாமும் தனுசுக்கும் ஒன்றா இருக்கும். துலாமும் தனுசும் ஒன்றாவே இருக்கும், வித்தியாசமே வராது. பாருங்கள், நிறைய தடவை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அவசியம். ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் 7ல் இருக்கார். அதுக்கடுத்தது 6ல் ராகு. 6ல் ராகு பற்றி கூட பிரச்சனை இல்லை. குழந்தைகள் படிப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தான் இந்த வேகமான உலகத்தில் விவேகம் அதிகம் தேவை. இந்த வேகமான உலகத்திற்கு விவேகம் அதிகம் தேவை. பார்த்து பரிசீலித்து போகக்கூடிய அவசியம் உண்டு. இப்படிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை அப்படி நீங்கள் மூவ் பண்ணி போயிருக்கலாம். சனீஸ்வரர் வழிபாடு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். சனீஸ்வரர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள். லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை நல்லா பண்ணிக்கணும். சனீஸ்வரர் வழிபாடுனா ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுங்கள். ஏன்னா துலாமுக்கு லக்ஷ்மி ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணும் பொழுது அந்த கடாட்சத்தை குறைக்க மாட்டாங்க. ரிஷபராசி துலாம் ராசியும் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விளக்கேற்றிட்டாங்க. தொடர்ந்து 48 வெள்ளிக்கிழமை ஏற்றுங்களேன். 2 விளக்கு ஏற்றுறப்போ நெய் தீபம், அது 2 வெள்ளை மொச்சை 2. குறிப்பாக திரி போடும்போது மட்டும் வாழைத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் சேர்த்து போடுங்க. வெறும் வாழைத்தண்டு திரி மட்டும் போடாதீங்க, வெறும் பஞ்சு திரி மட்டும் போடாதீங்க. வாழைத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் சேர்த்து போடுங்க. அப்படி சேர்த்து போட்டால் செல்வம் செழிப்பாக இருக்கும். வீட்டில் வளம் செழிக்கும். துன்பம் துயரமெல்லாம் குறையும். கூடும் இல்லை, குறையும். வாழையடி வாழையாக வருது பார்த்தீங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வைபவத்தை கூட கொடுக்கும். அந்த வாழைத்தண்டு திரி பஞ்சு திரி போட்டிங்கன்னா மென்மையை கொடுக்கும். மனதுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். மனதுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். சும்மா அந்த நூல் திரி அந்த திரி இதுன்னு எதுவும் போடாதீங்க. அப்படி போட்டு வந்தால் நிச்சயமாக துலாம் ராசி இந்த மாதத்துக்கு ஒரு நல்ல பலனை உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆனி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும்,
அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.